ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பராக ரவை வச்சு ஒரு போண்டா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இதுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சட்னி ரெசிப்பியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ இந்த ரவை போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இது கூட ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடிசாக கட் பண்ண மல்லி இலை, பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், அப்புறமா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு, ஒரு கப் அளவுக்கு நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துட்ருக்குறேன். உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர். இதில் புளித்த தயிர் சேர்க்கக்கூடாது, புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு, இதில் ஃபஸ்ட்டில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துட்டு இருந்தால் தயிரை வச்சே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணியும் மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக மாவு இருக்கணும். நமக்கு இதில் சேர்த்துட்ருக்கிற ரவை ஊறி வரணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் லூஸாக இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். இது ஊறுற டைமில் நம்ம இதுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறமா அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சமாக புளி இவ்வளவும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மல்லி இலை இதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த சட்னிக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக போதும்னா இதே மாதிரி விட்டுக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணுன்னா அந்த மாதிரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு போண்டாவுக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரவை நல்லாவே ஊறி வந்துட்டுருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அவ்வளோ மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் இலகலை வர்ற மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு எடுத்துட்டோன்னா போண்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இலக்கமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயும் சூடாயிட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து சூடான எண்ணெயில் மாவை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் நீங்கள் ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா போண்டா வெளியே சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் உள்ள மாவு வேகாமல் இருக்கும். ரொம்ப சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போண்டாவில் எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே திருப்பி விடாமல் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.